தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை சந்தியில் நிற்கிறோம். இந்த வட்டுக்கோட்டை சந்தியில் இருந்து 85 பஸ் ரூட் போகிற பக்கம் வந்து போய்கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த காரநகர் ரூட் பக்கம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதாவது இடது பக்கம். வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப்னா காலேஜ், அதாவது யாழ்ப்பாணம் கல்லூரியினுடைய வளாகம் இருக்குது. அந்த ரூட்டால் நாங்கள் நேராக போய்கொண்டிருக்கிறோம். இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இந்த காணொலியில் ஒரு காணி விற்பனை தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட 40 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்கு. அதுவும் வந்து மலிவு விற்பனையில் வந்திருக்கு. அந்த காணி எங்கே இருக்குது, அந்த காணியினுடைய விலை என்ன என்பது தொடர்பாகத்தான் நான் நேராக உங்களுக்கு கொண்டே காட்டலாம்னு நினைக்கிறேன். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மொத்தம் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே இந்த ரோட் தெரிஞ்சிருக்கும். சில காலங்களுக்கு முன்பதாக இந்த கார்னருக்கு போகிற இந்த ரூட் திருத்தப்படாமல் இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ கிட்டடியில் வந்து இந்த வீதி வந்து காப்பெட் போட்டிருக்கு. அதனால் வந்து கார்னர்லேருந்து நிறைய பேர் இந்த ரூட்டால் வந்து போகிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த ரூட் எங்கே போகுதுன்னு சொன்னால் இந்த வீதி பொன்னாலை சந்தியில் போய் ஏறும். முக்கியமாக இந்த ரோட்டு கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் வயல் இருக்குது, அதோட மற்ற பக்கம் வந்து குடிமனைகள் இருக்குது. ஆரம்ப காலங்களில் இந்த வீதி திருத்தப்படாமையால் பெருசாக யாருமே பாவிக்கிறதில்ல. ஆனால் இப்போ வந்து இந்த வீதி ஓரமாக நல்ல டெவலப் ஆகி வருகுது என்று தான் சொல்லணும். கொஞ்சம் தூரம் வந்தோடனே நீங்கள் இப்போ பார்க்குறது ரெண்டு பக்கமே வயல் இருக்குது. அந்த வயலை தாண்டி அங்காலையும் இங்காலையும் மக்களுடைய குடியிருப்பை இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த ரோட்டில், அதாவது எஃப்னா கொளிச்சிலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த 40 பரப்பு காணி வந்திருக்குது. சில விடயங்களை நான் உங்களுக்கு முன்பதாகவே அறிய தருகிறேன். இந்த காணி தொடர்பாக நீங்கள் வந்து இந்த காணியை வந்து பார்க்கணும் அல்லது உரிமையாளர் சந்திக்கணும்னு சொன்னால் சனி ஞாயிறு தினங்களில் நீங்கள் சந்தித்து கொள்ளலாம். முக்கியமாக நீங்கள் வந்து அழைப்பை மேற்கொண்டு அவர்களோட கலந்துரையாடி அதன் பிற்பதாக நீங்கள் வந்து அந்த காணியை பார்த்து கொள்ளலாம். அதோடு வந்து நீங்கள் வந்து இந்த காணியை வந்து முழுவதுமாக வாங்கிக்கொள்ளலாம் அல்லது பிரித்தும் வாங்கிக்கொள்ளலாம். அது தொடர்பாக நீங்கள் அழைப்பை மேற்கொண்டு மேலும் விடயங்களை அறிஞ்சு கொள்ளலாம். எந்த ஒரு இடைத்தரகிருந்ததும் தலையீடு இல்லை. உரிமையாளர்கிட்ட நேரடியாக பேசி நீங்கள் வந்து இந்த காணியை வந்து வாங்கி கொள்ளலாம் என்பது இங்கே நான் குறிப்பிடத்தக்க முக்கிய விஷயம் என்று தான் சொல்லணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கமுமே இந்த வயல் காணிகள் இருக்குது. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் போய் பார்க்க போகிறதும் ஒரு வயல் காணி என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 40 பரப்பு காணி இருக்குது. ஒரு போகம் செய்யக்கூடிய காணி தான் இப்போ விற்பனைக்காக வந்திருக்கு. நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தொடர்பாக அறிஞ்சு கொள்ளலாம். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வயல் காணிகள் இருக்குது. இந்த ரோட்டால் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கட் பண்ணாமல் அப்படியே கூட்டிங்க வந்திருப்பேன். எவ்வளோ டைம் எடுத்துருக்குமென்று பார்க்கலாம். கிட்டத்தட்ட வட்டுக்கோட்டை சந்திலேருந்து நீங்கள் ஒரு 2 நிமிடத்துலேயே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். முக்கியமாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து மெதுவாக தான் பைக் ஓடிட்டு வந்தேன். இப்போ இந்த மெயின் ரோட்லேருந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடையால் ஒரு ரோட் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பாதையால் போனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து அந்த பனை மரங்கள் தூர தெரியுது. அந்த பனை மரங்களுக்கு கீழே தான் இந்த வயல்காணி அமைஞ்சிருக்குது. அதை கிட்ட கொண்டே நான் உங்களுக்கு காட்டுறேன். முக்கியமாக நீங்கள் இந்த வட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் இந்த காணிக்கு வரணும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை, இதாலேயும் வரலாம். அல்லது நீங்கள் வட்டுக்கோட்டை மாவடி சந்தியால் உள்பக்கத்தால் வந்தும் வரலாம். அது வந்து குடியிருப்புகளை கொண்ட சூழல். குடியிருப்பால் வந்து அதுக்கு பின்பதாக அமைஞ்சிருக்கு. நான் வந்து உங்களுக்கு இலகுவாக விளங்கி கொள்ளணும் என்பதற்காக வட்டுக்கோட்டை சந்தியிலேருந்து இதுக்குள்ளால் வந்து இந்த சின்ன பாதையால் வந்து இந்த காணியை உங்களுக்கு காண்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டால் வரைக்கும் பாருங்கள். இதில் வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒன்று இருக்குது. அதோடு வந்து இதில் வந்து ஆக்களுடைய வீடுகள் இருக்குது, அதாவது குறிப்பிடத்தக்க வீடுகள் இருக்குது. இந்த ரோட்டால் போயிட்டு திரும்பினோன்னு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீல தகரம் போட்ட ஒரு வீடும் இருக்குது. அதுக்கு அங்கால இருக்கிற காணி தான் இப்போ விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த வீதி வந்து வடிவாக போடுபடையில், ஆனாலும் வந்து பாருங்கள் இங்கால தண்ணி ஓடுறதுக்கான வழிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாடு ஒன்று மேய்ஞ்சு கொண்டு நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம், ஒரு பசு மாடு. அந்த காணி தான் விற்பனைக்காக வந்திருக்கு. இதில் குணாய் கிணறு ஒன்றும் இருக்கிறது. இதில் பனைமரங்கள் இருக்குது. இந்த பனைமரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த காணி தான். இப்போ நான் இந்த ரோட்டில் நிற்கிறேன். இந்த ரோட்லேருந்து உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்கள் இந்த காணியினுடைய அமைவிடத்தை.
அதில் ஒரு மதகு மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பாருங்கள் அந்த பசுமாடு மேய்ஞ்சி கொண்டிருக்கிற இந்த ரோட்டுக்கரையோட அந்த பாதை ஓரமாக இருக்கிற காணியிலிருந்து அப்படியே நீள் பக்கமாக விற்பனைக்காக வந்திருக்குது. நீங்கள் இதை நேராக வந்து பார்த்து இது தொடர்பாக நீங்கள் கலந்துரையாடி இந்த விலையையும் தீர்மானித்து கொள்ளலாம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. பாருங்கள் கட்டு மாதிரி ஒன்று இருக்குது. இந்த கட்டால் இது ஒரு பாதை, போய் வரக்கூடிய பாதை. இப்போ நேர காட்டுறவங்களுக்கு பாருங்கள், இந்த நீங்கள் கண்ணு கட்டுற அந்த தூரம் வரையும், அதாவது ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்குது இந்த வயலின் இடையில். அந்த வாய்க்கால் வரையும் இருக்கிற பரப்பு வந்து ஒரே ஒரு நபருக்குரிய காணி, அவ்வளவும் விற்பனைக்காக வந்திருக்குது. அங்கே பாருங்கள், அந்த கிட்டத்தட்ட அந்த மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கிற அந்த இடம் மட்டும் ஒரே உரிமையாளருடைய காணி. அவர் தான் இப்போ ஒரு அவசர தேவை கருதி இந்த காணியை வந்து விற்பனை செய்கிறார். ஏற்கனவே நான் குறிப்பிட்டதன் பிரகாரம் இந்த காணி வந்து வயல் செய்கைக்கு மிகவும் உகந்த ஒரு காணி. அருகில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வந்து வயல் தான் இருக்குது. இந்த வயல் நிலங்களில் ஒவ்வொரு வருஷமும் வந்து இங்கே வந்து நெற்செய்கை இடம்பெறுகிறது என்பது முக்கியமாக குறிப்பிடத்தக்கது. இந்த வயலை சுற்றி குடியிருப்புகளும் இருக்கிறத நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியினுடைய விலையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். முக்கியமாக இந்த காணியினுடைய விலை வந்து ஒரு பரப்பு 75,000 ரூபாய் என்றவாறு உரிமையாளர் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலேயே இது தொடர்பாக நீங்கள் உரிமையாளர் நேரடியாக பேசி விலையை வந்து கலந்தாலோசித்து முடிவு பண்ணிக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன் பிரகாரம் இடைத்தரகர்கள் இல்லாத ஒரு நேரடியாக உரிமையாளர்கிட்டையே நீங்கள் விலையை வந்து பேசி தீர்மானித்து கொள்ளலாம். இப்போ நான் நடந்து போய்கொண்டு இருக்கிற இடத்த பாருங்கள், இதெல்லாம் இந்த விற்பனைக்காக இருக்கிற வயல்காணி தான். இதில் சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மந்தைகள் எல்லாம் இங்கே நிற்கிது. அதாவது ஆடு மாடுகள் வந்து இங்கே மேய விடப்பட்டிருக்கு. சுற்றி வந்து குடியிருப்புகள் இருக்குது. இந்த காணி வந்து அவசர தேவை கருதி விற்பனை செய்யப்படுகிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக இந்த காணியை வாங்கிட்டு குத்தகைக்கு கொடுத்தாலே அந்த பணத்தினை வந்து மீள நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நான் இப்போ எங்களுக்கு போய்கொண்டிருக்கேன் பாருங்கள், இங்கால வந்து இந்த குடிமனைகள் இருக்குது பாருங்கள், வீடுகள் இருக்குது. அதோடு வந்து இதுக்கு நாங்கள் வந்ததுக்கு ஆப்போசிட் சைடு எதிர்பக்கமாக போனோம்னு சொன்னால் வட்டுக்கோட்டை மாவடி சந்தைக்கு உள்ளால், அதாவது வந்து இந்த பின்பக்கத்தால் போய்கொள்ளலாம். அதையும் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து கூகுள் மேப்பிலையும் இந்த இடத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கிட்டத்தட்ட அங்கால பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய பசுக்கள் வந்து இங்கே மேய்ந்து கொண்டிருக்குது. பொதுவாக நிறைய பேர் இந்த வயல் காணிகள் விற்பனைக்கு இருக்கா என்பது தொடர்பாக நிறைய கமெண்ட்ஸுகள் அதுகளை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் போடுறேன். நிறைய பேர் வந்து இந்த வயல் காணியை வாங்குறதுல ஆர்வம் காட்டுகிறார்கள். சில பேர் வந்து சொந்தமாக வீடு கட்டுவதற்காக சில காணிகளை வாங்கணும் என்று நினைக்கிறார்கள். இந்த காணியை நீங்கள் வாங்கி விடுற பட்சத்தில் வந்து நாளுக்கு நாள் இதனுடைய பெறுமதி வந்து அதிகரித்து போகும் என்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஏன்னு சொன்னால் ரோட்டில் இருந்து ஒரு கொஞ்ச தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு. சில பேர் வந்து இந்த காணியை வாங்கி விடுவீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பிற ஒரு காலத்தில் நீங்கள் வந்து நல்ல விலைக்கு விற்கலாம் என்பது நீங்கள் குறிப்பிடத்தக்கது. அதோடு வந்து உங்களுடைய ஏதாவது நெற்செய்கை நீங்கள் மேற்கொள்ளணும் என்று சொன்னாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் சிறப்பாக செய்யலாம், அல்லது வந்து குத்தகைக்கு கொடுத்து கொள்ளலாம் என்பது நீங்கள் குறிப்பிடத்தக்கது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த வாய்க்கால் இருக்குது பாருங்கள், இதான் வந்து இந்த காணியினுடைய முடிவு. இதால் வந்து நீர் போடுறதுக்காண்டி இந்த வாய்க்கால் போன்ற இந்த அமைப்பிற்கு அந்த நான் சொன்னப்பட்ட ஏற்கனவே பாதையிலிருந்து இந்த வாய்க்கால் வரையும் இருக்கிற அவ்வளவு பரப்பு காணியும் தான் இப்போ வந்து விற்பனைக்காக வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து இந்த டிராக்டர் அதுகள் போன அடையாளம் இருக்குது. இங்கேருந்து அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த பனை மட்டும் இருக்கிற அவ்வளவு காணிகளும் வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இது வந்து சுற்றி இருக்கிற இங்கால குடியிருப்புகள். நான் வந்த இடம் வந்து இப்போ நேர பாருங்கள், அங்கே இருக்கிற அந்த ரோட் தான். இந்த காணி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.